வெல்கம் டு எஸ்விஆர் அமுதாஸ் கிச்சன். இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ வரமிளகாய், 1/2 கிலோ மல்லி. இப்போ இது ரெண்டையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து அரைக்கிற பொருளை நம்ம பார்க்கலாம். 100 கிராம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு 100 கிராம், 100 கிராம் உளுந்து, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் மஞ்சள். இப்போ இது கூடவே 25 கிராம் மிளகு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனுக்கிட்ட வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அரைக்கணும். இப்போது வரமிளகாய் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மல்லி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய் 1 கிலோ, மல்லி 1 கிலோ எடுத்திங்கன்னா ஜீரகம் சோம்பெல்லாம் 200 கிராமாக மாற்றி எடுத்துக்கோங்க. அப்படியே இதை டபுள் ஆக்கிக்கோங்க, அதுதான் சரியான அளவாக இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களால் இதை வெயிலில் காய வைக்க முடியல அப்படின்னா இதையும் கடாயில் லைட்டாக வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் கடாயை வச்சு ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும்போது இறக்கிடலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை வேறு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் சோம்பையும் சேர்த்து வறுத்துக்கலாம். சோம்பையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, மஞ்சள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் வேறு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம இறக்கிடலாம். கருவேப்பிலையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம வெந்தயத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். வெந்தயத்தை ரொம்ப கரிஞ்சிடாமல் லைட்டாக வறுத்து இறக்கிடுங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து மிளகாய் மல்லியோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் மல்லி நல்லா வெயிலில் காய வச்சது, மற்றதெல்லாம் வறுத்துக்கிட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லாவே குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பொடி. இந்த பொடி புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பொடி சேர்த்து செய்யலாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் குழம்புக்கு கூட இது கூட பட்டை கிராம்பு போட்டு இந்த பொடி சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.